அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஜாலர் ஊற்றுவோம். எங்கள் ஊரில் இது ஜாலர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு 2 தேங்காவில் பால் எடுத்து நல்லா எல்லா பாலையும் ஒன்றா எடுத்துக்கணும். அப்புறம் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 2 முட்டையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 கிலோ மைதா, நம்ம தேங்காய் பால் எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். போட்டு மிக்ஸியில் அடிச்சுக்கணும். அடித்து நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜாலர் ஊத்தையில் அது கட்டி தட்டுனுச்சுன்னா நல்லா ஜாலர் சுற்றி வராது. அதனால அதை வடிகட்டிக்கணும். வடிகட்டின பிறகு நம்ம அதே மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயமும் சோம்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த தண்ணி பாலை சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ஏன் அதே ஜாருன்னு சொன்னால், இதே மாதிரி மைதாயை ஃபுல்லாக ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி அரைக்கையில் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதையும் மறுபடியும் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டி நல்லா எடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து அந்த ஜாலர் கோவலியில் ஊற்றி நம்ம அதை மூடிக்கணும். மூடின பிறகு நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் நம்ம வந்து அந்த ஜாலரை சுற்றிக்கணும். இது வந்து நாங்கள் 2 பெருநாளைக்கும் செய்வோம். ரம்ஜான் பண்டிகை, ஹஜ்ஜி பெருநா, இதுக்கெல்லாம் நம்ம செய்வோம். அதுக்கு பிறகு வந்து புது மாப்பிள்ளைக்கு இது செஞ்சு கொடுப்போம். அப்புறம் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற மாப்பிள்ளைக்கு இது செஞ்சு கொடுக்குறது. இப்படி தான் இது வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கையில் செய்வோம். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே வட்டலப்பம், இதுக்கு வந்து வட்டலப்பம் தான் சைடிஷ் எங்கள் ஊரில். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே எனக்கு ஒரு நோம்பு திறந்ததோட ரொம்ப பசி தாங்கலை. அதனால நான் பறக்க வச்சு அதை சாப்பிட்டுட்டு, அது சாப்பிட்ட பிறகு நம்ம அடுத்த வேலை பார்க்கலான்னு அதோட சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் பாயாசம் வச்சேன். எப்போதும் போல் வைக்கிற பாயாசம் தான் அது வச்சுக்கிட்டு இருந்தேன். இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து வட்டலப்பம் தான் வச்சு செய்வோம். ஒரு சில ஊரில் வந்து இதில் வந்து கறி குழம்பு, கோழி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் அப்படி தான். இதுக்கு நான் வந்து வட்டலப்பம் செஞ்சது வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த அப்புறம் இது வந்து ஜவ்வரிசி சேமியாவும் போட்டு பாயாசம் காய்ச்சிக்கிட்டேன். அதோட அதுக்கு வந்து கொஞ்சம் மில்க் மெய்டும் சேர்த்துக்கிட்டேன். மில்க் மெய்டு சேர்த்துக்கிட்டு சுகரும் சேர்த்துக்கிட்டு நான் பாயாசம் ரெடி பண்ணி நெய் ஊற்றி தாளித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் கடப்பாசி காய்ச்சி வச்சுக்கிட்டேன். காய்ச்சி வச்சுக்கிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கையில் எங்கள் அக்கா வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு கடப்பாசி செஞ்சு கொடுத்து விட்டுருந்துச்சு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் அதோட சேர்த்து வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் வீடியோவில். அப்புறம் வந்து வட்டலப்பம், ஜாலரு, அப்புறம் வந்து சாதா கடப்பாசி, அப்புறம் தேங்காய் பால் ஊற்றின கடப்பாசி, இதெல்லாம் 3 இதெல்லாம் வச்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பாயாசத்துக்கு வந்து நம்ம மில்க் மெய்டு ஊற்றையில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மில்க் மெய்டு சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் தாளித்து அதில் சேர்த்துக்கணும். எனக்கு ரொம்பலாம் நல்ல மாதிரியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.